Hello friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மெட்டீரியல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரி போடணும். நம்ம எப்போதும் போல தான் 4 பீட்ஸாக போட்டுக்கலாம். எடுத்துட்டு இந்த 2 பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். திரும்ப நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லுமே பீட்ஸ் எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்படி கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது நான் 4 பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீட் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். திரும்ப நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு, ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட நீங்கள் செயின் ஸ்டோன் போட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு எப்படினாலும் நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப 2 லைன் இங்கே போட்டுக்கலாம். சுகர் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீடு. இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப 2 லைன் போட்டிருக்கேன், ஆண்டிக் பீடும் சுகர் பீடும். இப்போ நம்ம வந்து நெக்கோட சென்டர் பகுதியில் ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம், குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டோன் போடுறதுக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன் சுகர் பீடுக்கு. நம்ம வந்து நீடில் எடுத்தோல்லையே அது பக்கத்துலேயே திரும்ப உள் பக்கம் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இந்த சுகர் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நம்ம லாங் ப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வன்ஸுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் உள்ளே வரணும். த்ரெட் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கோங்க, நீடில் உள்ளே இறங்குது வரைக்கும். திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கொள்ளே அதை ஒட்டியே நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம நீடில் எடுத்துக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, கீழே விழாது உங்களுக்கு. அதேமாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்பக்கம் அயன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டோன்லாம் கீழே விழாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இதுவும். இப்போ இதில் நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி இதுக்கு நேராக வர மாதிரிக்கு ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் போடணும். நம்ம இதுக்கு நேராக இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 4 சுகர் பீட் போட்டுக்கலாம். 4 சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும். பாருங்கள், 4 சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ சீக்வென்ஸுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம 4 சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும் எடுத்துக்கலாம். சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் உள்ளே போடணும். இப்போ இதில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம இதை போட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் வந்து இது மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஸ்லீவுக்கு வந்து சேம் மெத்தட் வரும். இந்த பார்டர் லைன் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அங்கங்கே இந்த குட்டி ஃப்ளவர் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.